போயஸ் கார்டனில் குடியேற திட்டமிடுகிறாரா முதல்வர் விஜய்? 350 கோடிக்கு ஜெயலலிதாவின் இல்லத்தை வாங்க முடிவா? உண்மை என்ன? தமிழக முதல்வர் விஜய் போயஸ் கார்டனில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா நிலையம் இல்லத்தை வாங்கப் போவதாக தகவல் பரவி வருகிறது. 350 கோடி ரூபாய்க்கு டீலிங் பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை நீலாங்கரையில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தலைமைச் செயலகம் சென்று வரும் நிலையில் போயஸ் கார்டனில் குடியேறினால் இந்த தூரம் குறையும் என விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதில் இருந்து தனது நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருந்துதான் தலைமைச் செயலகம் சென்று வருகிறார். முதல்வர் விஜய் பதவியேற்றதில் இருந்தே அரசு ஊழியரை போன்று சரியாக காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகம் சென்று விடுகிறார். மதியம் அங்கேயே லஞ்ச் முடித்துவிட்டு மீண்டும் பணி செய்கிறார். இதன் பிறகு மாலை 5 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை நீலாங்கரை வீட்டுக்கு திரும்புகிறார். விஜய் வசிக்கும் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் இடையே 17 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இதனால் விஜய் வீட்டில் இருந்து தலைமைச் செயலகமும் தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்லும் போதும் பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து செல்கிறது. இதனால் சில இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்படுவதோடு பல சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனால் காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை செய்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். பொதுமக்கள் தினமும் எதிர்கொண்டு வரும் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் சாலையின் ஒரு பகுதியில் முதல்வர் விஜய் மற்றும் அவரது பாதுகாப்பு வாகனங்கள் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் முதல்வர் விஜய் பல்வேறு சூழலில் அரசு பணத்தை மிச்சப்படுத்தவே நினைப்பதாகவும் இதனால் தலைமைச் செயலகம் அருகே வீடு பார்த்து தங்கவும் பிளான் செய்து வருகிறாராம். முதலில் முதல்வர் விஜய் சென்னை பசுமை வழிச்சாலையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேயோ அல்லது முன்னாள் அமைச்சர்கள் காலி செய்த வீடுகளில் ஏதாவது ஒன்றிலோ குடியேற வாய்ப்புள்ளது என பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா வீட்டினை வாங்க உள்ளதாக கூறப்படுகிறது. போயஸ் கார்டனில் வீடு பார்க்கலாம் என்று விஜய் கூறியதாகவும் அப்போது ஜெயலலிதா வீட்டினை வாங்க சிலர் யோசனை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஜெயலலிதா வசித்து வந்த வேதா இல்லத்தை வாங்குவதற்கு விஜய் தரப்பில் இருந்து தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சுமார் 350 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க டீலிங் நடைபெற்று வருவதாகவும் பேசப்படுகிறது. தற்போது இந்த வீடானது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவிடம்தான் இருந்து வருகிறது. எனவே அவரிடம் இது குறித்து பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டினை விஜய் வாங்கி அங்கிருந்து தலைமைச் செயலகம் செல்வது என்றால் வெறும் 8 கிலோமீட்டர் தூரம்தான். இதனால் பெரிய அளவில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை. மிகவும் விவிஐபி ஏரியாவாக பார்க்கப்படும் போயஸ் கார்டனில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முன்னாள் முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அவரது பாதுகாப்புக்காக நின்ற பாதுகாவலர்கள் ரஜினியின் காரை செல்ல விடாமல் தடுத்து அலைக்கழித்த நிகழ்வும் நடந்தது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி சூழல் நடந்தால் விஜய் ரஜினி இடையே மீண்டும் சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சமூக வலைதளங்களில் கடந்த சில தினங்களாக இந்த தகவல் பரவி வந்தாலும் இதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை. ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் போயஸ் கார்டன் தமிழகத்தின் அரசியல் மையமாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உருவெடுக்கும். ஜெயலலிதா இல்லத்திற்கு எதிரே ஜெயலலிதா இல்லம் என்ற பெயரில் சசிகலா வீடு கட்டி குடியேறியுள்ளார். நடிகர் தனுஷ் வீடும் போயஸ் கார்டன் பகுதியிலேயே உள்ளது.